எல்லாருக்கும் வணக்கம். கிரேசி எக்ஸிபியூஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவா தோசை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தேவையான பொருட்கள் என்னென்னு நான் கொடுக்குறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குறது உங்களுக்கு என்னென்னு புரியும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ ரவா தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தை நான் காட்டியிருக்கிற சைஸில் நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு எவ்வளோத்துக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்த காரத்துக்கு 2 மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நாங்கள் 1/4 கிலோ ரவை எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு ரவை எடுத்துக்கோங்க. ரவையை நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. 1/4 கிலோவுக்கு 2 ஸ்பூன் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்கள். அடுத்து அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அடுத்ததாக அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அந்த பச்சை மிளகாய் எல்லாமே இதில் போட்டு நல்லா கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற ரவையில் அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லா ரவையிலையும் கலக்கிற மாதிரி நீங்கள் நல்லா கிண்டி விட்டுறணும். இப்போது அடுப்பில் தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டு வச்சுருந்த அந்த வெங்காயம் அந்த இதை மிக்சரை நல்லா அந்த ரவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை கல்லில் எடுத்து ஊற்ற வேண்டியதான். நல்லா ஒரு மாதிரி ஊற்ற முடியாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்துடும் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்லிம்மாக ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தோசை உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும். அப்புறம் ஃபுல்லாக ஆயில் விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கவர் ஆகிற மாதிரி சுற்றிலும் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ தோசை ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ப்ரோக் ஆகாமல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து கரெக்டாக திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக நல்லா வெந்துடும். அவ்வளோதான், நம்ம தோசை ஃபுல்லாக கரெக்டாக வெந்துருச்சு. இதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி இல்லை சுகர் வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெறுமனே சாப்பிட கூட சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.